பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரணியாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சல்மான். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்? இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கின்றனர்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். மத்திய அரசின் தொழிலாளர் சட்டவிரோத நடவடிக்கையை கண்டித்து நாடு முழுவதிலும் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதன் ஒரு பகுதியாக அந்த மத்திய அரசினுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த கோரிக்கை என்பது ஓய்வூதிய ஒழுங்காற்று முறை ஆணையத்தை ரத்து செய்திட வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாடு முழுவதிலும் மத்திய அரசு அமல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும், 8வது ஊதிய மாற்றத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், மாநில அரசு ஊழியர்களுக்கான நிதி பகிர்வினை மத்திய அரசு வழங்கிட வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியத்தை உறுதி செய்திட வேண்டும், 8 மணி நேர வேலை நேரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அதேபோன்று அங்கன்வாடி, சத்துணவு, ஆசா போன்ற ஊழியர்களை நிரந்தர ஊழியராக்கி காலமுறை ஊதியம், சட்டப்பூர்வ ஓய்வூதியம் உள்ளிட்டவைகளை வழங்க வேண்டும், பொதுத்துறைகளை தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அந்த அரசு ஊழியர்கள் ஊர்வலமாக அந்த பகுதியில் சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றி வந்து அந்த பேரணியில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்தாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக, மாநில அரசுக்கு எதிராகவும் தங்களது கோரிக்கை முழக்கங்களை எழுப்பியவாறு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாடு முழுவதிலும் மத்திய அரசுக்கு எதிராக இந்த அகில இந்திய அளவில் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பல்வேறு அரசு பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அதேபோன்று கல்லூரி பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் அந்த விடுமுறை, ஆசிரியர்கள் விடுமுறை எடுத்துள்ளதால் அவர்களுடைய கல்வியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.